உங்களோட சம்பளம் 1 லட்சம் அப்படின்னா 30,000 மேலே இஎம்ஐ இருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு இஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஏன்னா நான் வந்து இப்போ ஃபியூலுக்கு ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். 100 ருபீஸ்க்கு நான் பெட்ரோல் போட்டாலுமே 2% எனக்கு கேஷ்பேக் கிடைச்சிடும். அப்போ நான் ஒரு மாதத்துக்கு நான் 10,000 போட்டாலே எனக்கு வந்து 200 ருபீஸ் கேஷ்பேக். அதை வச்சு நல்லா எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் போட முடியும். அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ 15,000 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா விச் இஸ் ஒர்த் அரௌண்ட் 6,000 ருபீஸ். அதை வச்சு என்னால் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 லிட்டர்ஸ் என்னால் போட முடியும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க 500 ருபீஸ். என்னோட ஸ்பெண்டிங் வந்து 3 லேக்கை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த 500 நான் பே பண்ண தேவை கிடையாது. ஒரு பொருளை வாங்கணும் மச்சான், இந்த ஃபோன் வாங்கித்தா, உன் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிக்கிறேன், இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அந்த மிஸ்டேக் மட்டும் யாரும் பண்ண வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாயில் 1.5 லட்ச ரூபாயில் நீங்கள் வாங்கி தரீங்க அப்படின்னும் போது நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து 2 லேக் மேலே யூஸ் பண்ணாலே இன்கம் டேக்ஸ் நோட்டிஃபிகேஷன் போகும். நீங்கள் 2 லேக் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணல, உங்கள் ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணியிருக்கீங்க. பட் யூ நீட் டு உங்களோட கார்டு அப்படின்றதுனால அது உங்களோட இதில் தான் வரும். நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கே நீங்கள் வந்து 6 லட்சம் 7 லட்சம் வந்து கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க போது நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணல அப்படின்னா வந்து நீ 7 லட்ச ரூபா ஸ்பெண்டே பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படி நீ வந்து டேக்ஸ் ஃபைலிங் பண்ணாமல் இருக்கும், உங்கள் மேலே தான் ப்ராப்ளம் வரும். இப்போ எந்தெந்த விஷயங்களுக்கு இஎம்ஐ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது. வீட்டில் இருக்க டிவி வந்து அத்தியாவசிய தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு. அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? சரி, என்ன தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவி வாங்காமல் ஒரு 30,000 40,000 நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம்னு சொன்னால் அப்போ அந்த 10 வருஷம் என்ன பண்ண முடியும்? நம்ம பணம் சம்பாதிக்கிறது இங்கே வந்து எல்லாரும் மிஸ்டேக்காக என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா, we earn money to live a happy life. உங்களோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் பணம் சேர்த்து வச்சு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ ஒரு டிவி நீங்கள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் உங்ககிட்ட 40,000 இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து 40,000 சேர்த்ததுக்கப்புறம் தான் டிவி வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹாப்பினஸ்க்கும் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த மாரி டைமில் டிவி வாங்குறது தப்பு கிடையாது. நான் சொல்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை டிவின்றது. நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஃபோனோ, டிவி இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி உங்கள் லைஃபுக்கு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட். இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாத ஏதோ ஒரு ட்ரெக்கிங் போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன் நீங்கள் வாங்கி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறது, அதுக்கு இஎம்ஐ வாங்குறதுல பொருள் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு என்ன போனீங்கன்னா துணினா பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ இத்தனை வருஷமா 1000 ரூபாய் இருந்த ஒரு பொருள் இப்போ ஏன் வந்து 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அவ்வளோதான், அதை அவங்க கொடுத்தாங்கன்னா ஏன்னா அடுத்த பேட்ச் உள்ளே வரணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, அதோட ஆக்சுவல் ரேட்டே வந்து மார்ஜின் வந்து கம்பெனி கம்மி பண்ணிவிடுவாங்க. 600 ருபீஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க 800ன்னு சொல்லிட்டு நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து வாங்க. ஆனால் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 600 தான். ஓகே, நோ காஸ்ட் இஎம்ஐனால இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, திடீர்னு எப்படி உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுப்பீங்க. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வால்யூம் இருக்கா, இப்போ 10,000 வால்யூம் வந்திருக்கும். அவனுக்கு அந்த மார்ஜின்ன்றது கரெக்ட் ஆகிடும். வால்யூம் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, மார்ஜின் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 பேருக்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குது. இதே அது விற்காம நீங்கள் நார்மல் ப்ரைஸ் விற்றுச்சிங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா தான் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் தான், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஏன்னா ப்ரொடக்ஷன்றது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எந்த அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸ்ன்றது கம்மியாகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. ஸோ 30% மேலே உங்களுடைய டெப்டே இருக்கக்கூடாது. உங்களோட சம்பளம் 1 லட்சம் அப்படின்னா 30,000 மேலே இஎம்ஐ இருக்கக்கூடாது. தட்ஸ் த பேசிக் ரூல். ஏன்னா 30% மேலே போகும்போது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, அதான் 30% தாண்டக்கூடாது. உங்களோட மந்த்லி இன்கமில் 30% மேலே உங்களோட இஎம்ஐன்றது இருக்கக்கூடாது.